நாடாளுமன்ற தேர்தல் இன்னும் 4 மாதங்களே வரவுள்ள நிலையில் அதிமுகவில் தற்பொழுது தொகுதி பங்கீடு மட்டுமல்லாமல் தொகுதியில் யாரெல்லாம் செலவு செய்ய வேண்டும் என்பதை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறியுள்ளார். முன்னாள் அமைச்சர்கள் செலவு செய்யாமல் மாவட்ட செயலாளர்களே அந்த தொகுதியில் செலவு செய்தால் மட்டும்தான் ஒரு தொகுதிக்கு ஒரு எம்பியை தேர்வு செய்ய முடியும் என்று தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிவித்ததால் தற்பொழுது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. ஏனென்றால் அதிமுக என்பது தகுதியும் திறமையும் இருப்பவர்களை மட்டும்தான் பதவி கொடுக்கக்கூடிய ஒரு கட்சியாக இதுவரைக்கும் இருந்தது. எம்ஜிஆராக இருக்கட்டும், புரட்சித் தலைவர் ஜெயலலிதா அவர்களாக இருக்கட்டும், இதைத்தான் பின்பற்றி வந்தார்கள். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களோ உங்கள் தொகுதியில் நீங்களே செலவு செய்யுங்கள், குறிப்பாக ஒரு தொகுதிக்கு 20 கோடி ரூபாய் முதலில் எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் கொடுக்க வேண்டும், அதற்கு பிறகு 40 கோடி ரூபாய் எம்பி தொகுதிக்காக செலவு செய்ய வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறியிருப்பது அதிமுகவின் மூத்த மாவட்ட செயலாளர்களுக்கும் வறுமையில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு மரண அடியாகத்தான் விழுந்திருக்கிறது. பதவிற்கு வந்து மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று பலரும் எதிர்பார்த்து கொண்டிருந்த நிலையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொடுத்த அறிவிப்பால் தற்பொழுது பதவியும் இல்லை, பணமும் இல்லை என்பது போல்தான் ஆகிவிட்டது. இந்த நிலையில்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக அனைத்து மாவட்ட செயலாளர்களும் ஒன்று கூடி அதிமுகவின் தலைமை அலுவலகத்தில் போர்க்கொடி தூக்க உள்ளதாக தகவல்களும் தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. ஏற்கனவே பல பிரச்சனைகள் அதிமுகவில் நிகழ்ந்து வரும் நிலையில் பன்னீர்செல்வம் பக்கம் போய்விடலாமா? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையேற்றதில் எந்த ஒரு தேர்தலிலும் இதுவரை வெற்றியடையவில்லை. தற்பொழுது நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக ஜனவரி 19ஆம் தேதி மேல்முறையீடு வழக்கில் எப்படியும் பன்னீர்செல்வம் அவர்கள்தான் வெற்றியடைவார்கள், தற்பொழுதே அவருக்கு ஆதரவாக சென்றுவிடலாம் என்றும் தற்பொழுது 74 மாவட்ட செயலாளர்கள் பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவுகள் அளிக்கவுள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இதனால் அதிமுகவில் மீண்டும் தற்பொழுது பூகம்பமாக வெடித்திருக்கிறது. இதை பற்றி உங்களது கருத்துக்களையும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செயல்பாடுகள் குறித்து கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். நன்றி, வணக்கம்.